Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். 2M beads, ball chain, white chain stone, 3M beads, cut beads, jumkey, sugar beads. First line வந்து ball chain போட்டுக்கலாம். fabric glue போட்டுட்டு ball chain ஒட்டியே fabric glue போட்டுட்டு second line வந்து chain stone போட்டுக்கலாம். fabric glue வந்து லைட்டா போடுங்க. ரொம்ப அடர்த்தியா இல்லாம லைன் பென்சில் மாதிரி போடணும். திரும்ப ஒரு லைன் ball chain போட்டுக்கலாம். இது போட்டுட்டு சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நம்ம பால் செயினுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் செயின் வந்து குவாலிட்டியாக கிடச்சிச்சின்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் சைடு ஸ்டிச் எல்லாம் போட்டோம். போட்டுட்டு இதில் ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி போடணும். பீட்ஸ் ஒட்டிலுமே நீடில் வந்து உள்பக்கம் போடணும். போட்டுட்டு சுகர் பீட்ஸ் இதை சுற்றிலும் போட்டுக்கலாம். 11 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை சுற்றிலும் 2 பீட்ஸ் கடையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் 3M போட்டுட்டு 3M பீட்ஸ் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். டுவெல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, இது பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ள போட்டுக்கலாம். ஜம்கியும் கட் பீட்ஸும் போட்டுக்கலாம். நீடில் வந்து இந்த பீட்ஸை ஒட்டில் நான் எடுத்துட்டு ஒரு ஜம்கி இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு கட் பீட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஜம்கி இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் வந்து நீடில் உள்ள போட்டுறணும். திரும்பவும் பீட்ஸ் பக்கத்துலேயே நம்ம நீடில் எடுக்கணும். நெருக்கமாக போட்டுட்டு வரணும். உள்பக்கம் வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த இருக்குல்லையா த்ரெட்டுக்குள்ளே நீடில், இந்த த்ரெட் இருக்குங்களா, இந்த த்ரெட்டில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் வந்துடும். திரும்பவும் ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த டிசைன் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி இன்னொன்று போட்டுக்கலாம். இதே மாதிரி இதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு வர்ற மாதிரி கரெக்டாக இதில் போடணும். இதெல்லாம் போட்டுட்டோம். குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு இதில் ஆஃப் சர்க்கிள் பீட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து 3M பீட்ஸ் எடுக்கேன். இதில் 3M பீட்ஸ் போட்டுட்டு பாருங்க, இதுலேருந்து நீடில் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஒட்டி நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பீட்ஸை ஒட்டிலுமே நம்ம நீடில் எடுக்கணும். சுகர் பீட்ஸ் வந்து 8 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த பீட்ஸ் இதை சுற்றிலும் நம்ம வந்து இந்த மாதிரி போடணும். இப்போ இந்த பீட்ஸ் போட்டுட்டு 4 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 8 பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கே சுகர் பீட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சுகர் பீட்ஸும் ஒரு ஜம்கியும் போடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் 5 பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 பீட்ஸு, அப்புறம் 5 பீட்ஸு, இப்போ 8 பீட்ஸ் போட்டுக்கலாம். ஜம்கியில் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் நீடில் போடுறேன். இப்போ இந்த பீட்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 8 பீட்ஸ் போட்டுக்கலாம் இல்லையா, அதுக்கு அடுத்து 10 பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இப்போ இதில் 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதில் போடணும். இதுக்கு நேராக வரணும். போட்டிருக்கோம் இல்லையா, இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே 5 பீட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அது போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது 3 பீட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே 3 பீட்ஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் திரும்ப 5 பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டிருக்கோம் அதே மாதிரி போடணும். இதுக்கு நேராக வர்ற மாதிரி, இப்போ இதுக்கு நேராக வர்ற மாதிரி 5க்கு எடுத்து 8 பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது போடணும். இப்போ இது ரெண்டும் ஒன்று போல் இருக்கும். இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு இங்கே ஒரு 2m பீட்ஸ் போட்டுக்கலாம். அதில் ஒரு 2m பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜம்கி ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி பாருங்கள், ஜம்கியில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் நீடில் உள்ளே போட்டுக்கிறோம். அது பக்கத்துலேயே திரும்பவும் போட்டுக்கலாம். டூ எம் பீட்ஸு சுற்றிலும் நம்ம குட்டி ஃப்ளவர் மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் இடையில நீடில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 சுகர் பீட்ஸு ஒரு ஜம்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீடில் வந்து இந்த உள் பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் ஜம்கியில் ஹோல் இருக்குது பாருங்கள், நீடில் அதிலிருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுறணும். நெக்கை சுற்றிலும் அங்கங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுல் ஒர்க்கு முடிச்சுட்டு அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளவராக போட்டிருக்கேன். நீட்டாக அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் போடுறது வந்து இந்த மாதிரி அடியில் போட்டுட்டு முக்கோணம் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு இந்த ஃப்ளவரை வந்து அங்கங்கே ஒவ்வொன்று போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் குட்டி குட்டியாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஜம்கி வச்சு, அது கூட நீங்கள் ஸ்லீவ் போட்டுக்கலாம். முக்கோணம் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.